गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लस ராம் ராம். வெல்கம் டு போஜனாலய தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால மகாலயபக்ஷம் ரெசிபிஸ் நம்ம டெய்லியும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு அன்னைக்கு புடலங்காய் வச்சு ஒரு கூட்டு, பாசிப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு பண்ணிட்டு சாத்துக்குடி வச்சு ஒரு ரசம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பாகற்காவை போட்டு ஒரு வதக்கல் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் மெனு. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். நான் பண்ணுற மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி பண்ணுவேன்னா, இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நாட்டு புடலங்காய், பிஞ்சாக இருக்கிற புடலங்காய் எனக்கு கிடச்சிது. ஸோ அது ஒரு 2 புடலங்காய், குட்டி குட்டி 2 புடலங்காய் கொஞ்சமாக நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது போட்டு ஃபஸ்ட்டு இது ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதை ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நம்ம வதக்கணும் அப்படின்னா இதை வதக்கிட்டு பண்ணும்பொழுது இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம பச்சையாக அப்படியே போட்டு வேக வைக்கிறத விட இந்த மாதிரி வதக்கிட்டு பண்ணினோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. 2 நிமிஷம் வதங்கட்டும், நான் காமிக்கிறேன். அவ்வளோதான், இது இப்போ வதங்கிடுத்து. இப்போ இதை என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு, நான் ஒரே ஒரு கைப்பிடி தான் எடுத்துட்டுருக்கேன். இது பாருங்க, கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்கேன். அதிலே ஒரு தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த புடலங்காயை அப்படியே சேர்த்துட வேண்டியதான். ஸோ இப்போது இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இதில் கலருக்காக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், பெருங்காயம், அதுக்கப்புறம் கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதையும் சேர்த்து இது நம்ம நிறைய விசில் விட வேண்டாம். ஏன்னா இந்த நாட்டு புடலங்காய் ரொம்ப குழஞ்சி வெந்து போயிடும். ஸோ இதை ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். பருப்பும் நம்ம கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். ஸோ இதை ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். ஒரு விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். வெந்ததுக்கப்புறமா நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். கூட்டுக்கு புடலங்காய் வேக வச்சுருக்கோம். அது விசில் வரத்துக்குள்ளே நம்ம கூட்டுக்கு வேணுங்கிற இதை அரைச்சிடலாம். ஸோ அதுக்கு நான் சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். கூட்டு பல விதமாக பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒன் ஆஃப் த மெத்தட் என்ன பண்ணுறேன்னா, ஈஸியாக கொஞ்சமாக தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுருக்கேன். அதில் பச்சையாகவே ஒரு 4 மிளகு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், அவ்வளோதான். இது சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு கூட்டு. நம்ம உளுந்தம்பருப்பு, தேங்காய், மிளகா வத்தல் வறுத்து அரைச்சும் பண்ணலாம். வெறும்ன தேங்காய் திருகி போட்டும் பண்ணலாம். வெறும்ன தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அரைச்சி விட்டும் பண்ணலாம். பலவிதமாக பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தடில் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக ஜலம் விட்டு இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறோம். இப்போது கூட்டுக்கு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது ஸ்டீம் போய் எடுத்து நான் ஜஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதில் இது பாருங்க, குழையாமல் வெந்திருக்கு. இதில் நம்ம அரைச்ச இந்த தேங்காய் விழுதை அப்படியே சேர்த்துட்டு ஒரு கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக கூட்டு ரெடி ஆகிடும். சிம்பிள் கூட்டு. இது டக்குன்னு பண்ணிடலாம். இது நீங்கள் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுண்டும் சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சம் நீர்க்க இருக்கிற மாதிரி இருக்கும், ஆறினா கெட்டி ஆகிடும். அவ்வளோதான். இப்போது இது ஒரு கொதி வந்துடுது பாருங்க, அப்படியே சேர்ந்த மாதிரி ஆகிடுது. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போடுங்க. இப்போ கூட்டுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் அதுலேயே உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்ம அரைக்கும் பொழுது சேர்க்கலை. ஸோ தாளிப்புக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இதுலேயே வாசனைக்கு கருவேப்பிலை. நான் எப்பயுமே இந்த மாதிரி கூட்டுலாம் தாளிக்கும் பொழுது லாஸ்ட்டாக தாளிப்பேன். அதாவது கருவேப்பிலை அதுலேயே போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. லாஸ்ட்டாக இந்த மாதிரி பொரிச்சிட்டு போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு அண்ட் வாசனையாக இருக்கும்.
தாளிப்பு எப்படி எடுத்து இதில் போடணும். அவ்வளோதான், புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாகக்காய் வதக்கல் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பாவக்காய் எனக்கு கிடச்சிது. குட்டி பாகக்காயிலையே கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறதா நான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பாகற்காயில் என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல இதுக்கு பெசரிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அதாவது இந்த மொத்த டிஷ்ஷுக்கும் தேவையான உப்பை நம்ம ஃபஸ்ட்டு இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சமாக விட்டுக்கிறேன், இந்த கசப்பை எடுக்கிறதுக்காக தான். ஸோ தயிர் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் வாசனைக்கு. காரத்துக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரப்பொடி வேணும்னா நீங்கள் காரப்பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா கலந்து விட்டுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த தயிர் உப்பு காரம் எல்லாமே போட்டு நம்ம பெசரிண்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம இதை அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பாற்காய் நல்லா ஊறிடுத்துன்னா அது அப்படியே தண்ணி விட்டுக்க ஆரம்பிச்சிடும். இதை அப்படியே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது பாற்காய் வதக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன், கடலை எண்ணெய். நான் பொதுவாக இந்த மாதிரி வதக்கல் பண்ணும்பொழுது, ரோஸ்ட்டாக பண்ணும்பொழுது கடுகு உளுத்தம் பருப்பு போட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இதை அப்படியே நம்ம இதில் போட்டு சிம்மில் வச்சு நல்லா அப்படியே வதக்கி எடுக்க போகிறோம். இது நான் பிழியெல்லாம் இல்லை, அப்படியே தான் போட்டுக்கிறேன். இந்த உப்பு காரம் தயிரோட பிழிஞ்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் போயிடும். ஸோ இதை அப்படியே நான் போட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லாவே வதங்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகணும்னா நமக்கு 1/2 அன் ஹவர் கூட ஆகும். ஸோ இதை அப்படியே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, அப்படியே நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஓரமாக அடுப்பில் போட்டுற போகிறேன். இந்த பாக்கி சமையலெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே இந்த பாற்காய் சூப்பராக நல்லா வதங்கிடும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது பாற்காய் பாருங்க, நம்ம போட்டிருந்த பாற்காய் எப்படி சூப்பராக வதங்கியிருக்குன்னு. நம்ம அப்படியே இதை அடுப்பில் சிம்மில் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும், ரோஸ்ட் ஆகிடும் சூப்பராக. இப்போ இதில் நான் இன்னும் ஒரு 2 விஷயம் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த கசப்பை கொஞ்சம் இது பண்ணி கொடுக்கறதுக்கு, பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் திடிச்சு போயிடும். நெக்ஸ்ட்டு இது வதக்கல் கறியாக இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் திருக்கின தேங்காய் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணினது இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் ஒரு பெரட்டி விட்டுட்டோம்னா சூப்பராக நமக்கு பாற்காய் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போது இந்த தேங்காயோடு இது சேர்ந்து வதங்கிடுது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, சாத்துக்குடி ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு தக்காளி எடுத்துட்டுருக்கேன். அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா கையால் கசக்கி விட்டுக்க போகிறோம். எப்பயுமே ரசம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி கசக்கி விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கும். கை மணம்னு சொல்லக்கூடிய அந்த கை வாசனை கண்டிப்பாக நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி கசக்கி விட்டுட்டேன். ஸோ இதில் இப்போது இதுக்கு நம்ம புளி சேர்க்க போகிறது இல்லை சாத்துக்குடி ரசத்துக்கு. ஸோ நான் புளி சேர்க்காம தான் பண்ணுறேன். அதனால் கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கிறேன். ஜலம் விட்டுட்டு இதில் கலருக்கு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ரசப்பொடி. நம்ம ரசப்பொடி ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரசப்பொடி நான் அதோட லிங்க்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ரசப்பொடி, அதுக்கப்புறம் வாசனைக்கு பெருங்காயம், ரசத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு. ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பு மூட்டி கொதிக்க விட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், நான் காமிக்கிறேன். ஸோ இது இப்போது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிடுத்து, பச்சை ஸ்மெல் போக. இதில் நம்ம பருப்பு ஜலம் விட போகிறோம். பருப்பு ஜலம் நீங்கள் விடுறதுன்னா விடலாம், இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடலாம். நான் இன்றைக்கி துவரம் பருப்பு வேக வச்சு அந்த ஜலம் தான் விட போகிறேன்.
இல்லை இப்போ துவரம்பருப்பு இல்லை இன்றைக்கி கூட்டுக்கு பயத்தம்பருப்பு தான் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பயத்தம்பருப்பு ஜலம் கூட விடலாம். இல்லை பருப்பு ஜலம் விடாமலேயும் இது பண்ணலாம், சூப்பராக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் வேக போட்டு வச்சுருக்கேன், அதனால் நான் இதை கொஞ்சமாக இதில் சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சம் ஜலமும் விட்டுக்கலாம். நம்ம இது கொஞ்சம் நுரைச்சி வரட்டும். இப்போது இந்த ரசம் கொஞ்சம் அந்த பாருங்க நுரைச்சி வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி அலம்பி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான ரசம் தான். நம்ம லெமன் ரசம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இது சாத்துக்குடி ரசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த சாத்துக்குடியோட புளிப்பு திதிப்பு எல்லாமே கலந்துருக்கும். இதுக்கு புளி வேணுங்கிற அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் பண்ணுறேன், என்ன அப்படின்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த புளிப்பு அந்த இது எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கறதுக்காக. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். இப்போது நெய் விட்டுருக்கேன். அஸ் யூஷுவல் நம்ம ரசம் நெய்யில் தாளிப்போம். ஸோ நெய்யில் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் கடுகு வெடிச்சதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், இதுதான் இதுக்கு தாளிப்பு. ஸோ இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது ரசம் ஓரளவுக்கு ஆறி இருக்குது. ரொம்ப கொதிக்கும் பொழுது நீங்கள் விடக்கூடாது. இப்போது சாத்துக்குடி, ஒரு சாத்துக்குடி நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த குவான்டிட்டிக்கு ஒரு சாத்துக்குடி எடுத்துகிட்டு இருக்கேன். அதை வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு பிழிஞ்சு வச்சுருக்கேன். அடியில் லைட்டாக ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டு பிழிஞ்சு வச்சோம் அப்படின்னா கசந்து போகாமல் இருக்கும். அதனால் நான் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டு ஆல்ரெடி சாத்துக்குடி பிழிஞ்சு வச்சுருந்தேன். அந்த ஜூஸை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான சாத்துக்குடி ரசம் ரெடி. ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்றைக்கி மகாலயபக்ஷம் சூப்பராக ரெடி ஆகிடுது. சூடான சாதம், மேலே கொஞ்சமாக பருப்பு போட்டு வச்சுருக்கேன், பருப்பு நெய், புடலங்காய் கூட்டு, சூப்பராக நாட்டு புடலங்காய் போட்டு ஈஸியாக ஒரு சிம்பிளான கூட்டு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சாத்துக்குடி ரசம், பாற்காய், வதக்கல் கறி, ரோஸ்ட் கறி எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் நம்ம அதில் தேங்காய் போட்டு பண்ணியிருக்கோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சாத்துக்குடி ரசம் மஸ்ட் ட்ரை ரெசிபி, ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இப்போ நம்ம இதில் எதுலேயுமே புளி சேர்க்கல, ஸோ புளி இல்லாத சமையல். இப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு புளிப்பு வேணும்னா நீங்கள் புளி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அது மாதிரி நீங்கள் துவரம்பருப்பு யூஸ் பண்ண மாட்டேன்னா பயத்தம்பருப்பு மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஆற்று வழக்கம், உங்களோட நீங்கள் என்ன கறிக்காய் சேர்த்துப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. பட் ஜென்ரலாக எல்லாமே எதெல்லாம் சேர்க்கலாமோ அந்த காய்கறிகள் வச்சு நம்ம சமையல் பண்ணியிருக்கோம். சிம்பிளான ஹெல்த்தியான இந்த மெனுவை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம். ராம் ராம். வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்றைக்கி நம்ம போஜனாலயாவில் என்னோட டின்னர் மெனு பார்க்க போகிறோம். ஸோ வந்து என்ன டின்னர் பண்ண போகிறோம்னா புளிப்பொங்கல் வித் டாங்கர் பச்சடி. இது வந்து தஞ்சாவூரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஸோ வந்து அந்த புளிப்பொங்கல் நம்ம பச்சை அரிசியில் தான் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பச்சை அரிசியை, நம்ம நார்மல் சாப்பாட்டு பச்சை அரிசியை நான் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை சுத்தமாக வடிய வச்சுட்டு சொட்டு நல்லெண்ணெய் விட்டு இந்த மாதிரி பெசரி வச்சுருக்கேன். எதுக்கு நல்லெண்ணெய் விட்டு பெசரி வச்சுருக்கேன் அப்படின்னா, இதை லைட்டாக ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துன்னு வர போகிறோம். அதாவது பவுட்ரு பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு உடச்சிக்கணும். இது வந்து பச்சரிசி குருணை, அதாவது பச்சரிசி நொய்யின்னு சொல்லுவோம், அதில் பண்ணலாம். என்கிட்ட நொய் இல்லாததுனால நான் பச்சரிசி இந்த மாதிரி உடச்சிக்கிறேன். ஸோ இதை லைட்டாக ஒரு உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு டாங்கர் பச்சடி அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். அதாவது உளுத்த மாவில் ஒரு பச்சடி பண்ணுவோம், தயிர் போட்டு ஒரு பச்சடி. ஸோ அதுவும் நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதை உடச்சி எடுத்துன்னு வந்துட்டு நான் காமிக்கிறேன். இதை இப்போ உடச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. ஒன்றும் பாதியமாக உடச்சா போகிறோம். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ புளிப்பொங்கலுக்கு ஒரு அடிகனமான குக்கர் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறக்க விட்டுக்கணும். ஒரு 100 ml நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். ஸோ நல்லெண்ணெய் காஞ்சிருத்து. கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே சேர்த்துக்கிறேன்.
ரொம்பவே ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம அரிசி மட்டும் உடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கு மிளகாயோட காரம் மட்டும்தான். ஸோ ஒரு 4-5 மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன், காஞ்ச மிளகா. இதுக்கு வந்து பச்சை மிளகாலாம் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வர மிளகா தான் போடணும். அதையும் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கட்டி பெருங்காயம் போட்டுட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் வந்து செவந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ இதுதான் இதுக்கு மெயினான தாளிப்பு. இந்த பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து வரமிளகா, கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை, அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு புளிஞ்சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் பொங்கலாக இருக்கும், செமி லிக்விடாக, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் செவக்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த வேர்க்கடலை வறுபட்ட உடனே நல்ல கலர் கொடுக்கறதுக்கோசரம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா இது மஞ்சள் கலரில் கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சிம்பிள். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு இந்த மஞ்சள் பொடியும் நம்ம இதோடு நல்லா இதுவானதுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம 1 கப்பு அரிசி எடுத்துட்டோம். ஸோ எந்த கப்பால் அரிசி எடுத்துட்டேலோ அதால் 4 கப்பு ஜலம் விடணும். அதில் 1 கப்பு புளி ஜலம் மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக புளி, சின்ன உருண்டை லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சிருக்கேன். ஸோ அது 1 கப்பு. இது கூட இன்னொரு 3 கப்பு தண்ணி. ஆக்சுவலாக 3 கப்பு போரும். 3.5 4 கப்பு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தளர இருக்கும். 2 3 உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தளர வேணும் அப்படின்னா 4 கப்பு விட்டுக்கலாம். ஓரளவுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 3.5 கப்பில் நிறுத்திக்கலாம். நான் இன்னொரு 1/2 கப்பு மட்டும் விட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் வயசானவரெலாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா ஒரு 4 கப்பே விட்டுக்கலாம். நல்லா குழஞ்சி வரும். இல்லை எங்களுக்கு ரொம்ப குழச்சலாக வேண்டாம்னு நினச்சேன்னா 3.5 கப்பில் நிறுத்திக்கலாம். ஸோ இது கொதிக்கட்டும். இதில் வெறும் வானலியில் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெந்தய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த வெந்தய பொடி போட்டோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டுடலாம். நான் கல் உப்பு போடுறேன். உங்களுக்கு எந்த உப்பு நீங்கள் போட்டுக்கலோ போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா கொதிச்சு வரணும். வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் இந்த உடச்சி வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன பிஞ்சு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது இந்த புளிப்பு காரத்தை நல்லா எடுத்து கொடுக்கும். வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ என்ன வேணுமோ நீங்கள் ஸ்வீட்டுக்கு சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கக்கூடாது, பாக்கி எது வேணாலும் சேர்க்கலாம். ஸோ இது கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் நம்ம அந்த உடச்சி வச்சுருக்க அரிசியை அப்படியே சேர்த்துடலாம். ஸோ இப்போது அரிசி போட்டாச்சு. அவ்வளோதான். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டோம் அப்படின்னா சூப்பராக பொங்கல் தலை தலைன்னு ஜம்முன்னு ரெடி ஆகிடும். ஸோ இதை மூடி வச்சு 4 விசில் விட்டதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டாங்கர் பச்சடிக்கு உளுத்தம்பருப்பு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைன்னு பார்த்துக்கோங்க. நான் ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு 1/4 அழகுக்கும் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு ஒன்றும் அளவுலாம் கிடையாது. நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ வந்து இதை அப்படியே நம்ம கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு, அதாவது இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துகிட்டு போகிறோம். வெறும் இழுப்பு சட்டியில் தான் நம்ம வறுக்கிறோம். இதில் எண்ணெய் எல்லாம் விடலை, சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டாங்கர் பச்சடி வந்து அந்த நாளில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பச்சடி. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டாக இருந்தால் கூட
இந்த உளுத்தம் பருப்பில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி உப்புமா, பொங்கல் அந்த மாதிரி சில ஐட்டங்களுக்கு வத்த குழம்பு, ஈவன் வத்த குழம்பு சாப்பிட்டு கூட சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு இதை ஒரு பச்சடி மாதிரி பண்ணி சாப்பிடுவா. ஹெல்த்தும் ஆச்சு, டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ இது நல்லா வறுப்பட்டுருக்கு. அதாவது சிகப்பாக வறுக்கணும்னு கிடையாது, இதோட கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும், வாசனை வரணும், உளுத்தம்பருப்பு வாசனை அந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும். இதை நல்லா ஆற வச்சு நைஸாக பொடி பண்ணி எடுத்துன்னு வரணும். எடுத்துன்னு வந்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போது டாங்கர் பச்சடிக்கு நம்ம உளுத்தம்பருப்பு வறுத்தோம் இல்லையா, அது நல்லா இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது டாங்கர் பச்சடிக்கு இந்த உளுத்தம் மாவில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தயிர், புளிச்ச தயிர், புளிக்காத தயிர் எதாக இருந்தாலும் ஓகே. ஓரளவுக்கு ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ தயிர் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிருக்கேன், அதை இதில் விட்டுக்கிறேன். விட்டுன்னுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நல்லா கெட்டியமாக, அது கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப கெட்டியமாக இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு கொஞ்சம் ஜலம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த தயிர் விட்ட பாத்திரத்துலேயே நான் இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டு பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நீர்க்க இருந்தது அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு, தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறணும். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகும், ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சுக்கிறேன். இது ஜீரகம் தாளிச்சோன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், இதை அப்படியே எடுத்து அதில் விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், இந்த தாளிப்பை அப்படியே இதில் சேர்த்துட வேண்டியதான். உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி ஏதாவது வேணும்னா போட்டுக்கலாம். பட் இதே போதுமானது. நம்ம ஆல்ரெடி புளிப்பொங்கலில் நிறைய கருவேப்பிலை போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான டாங்கர் பச்சடி ரெடி ஆகிடுது. இது வந்து பார்க்குறதுக்கு தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். இப்போது இது 4 விசில் இப்போ எடுத்து பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. பாருங்க, பார்த்தாலே தெரியும் ஜம்முன்னு வந்திருக்கு. 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து இன்னும் நல்லா குழஞ்சி வந்துடும். கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் மேலாப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன், நல்லெண்ணெய். ஸோ இந்த நல்லெண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சிடலாம் 5 நிமிஷம். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். சூப்பரான புளி பொங்கல் வித் டாங்கர் பச்சடி ஜம்முன்னு ரெடி ஆகிடுது. ரொம்பவே ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள இந்த பச்சடி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. டாங்கர் பச்சடி இது வந்து மகாலயபக்ஷம் அன்னைக்கு டெய்லி நம்ம நைட்டு டின்னருக்கு பலகாரம் பண்ணும்பொழுது இதையும் சேர்த்து நம்ம ஒரு நாள் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.